கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியுடையவனாக இருக்கிறேன். அவருடைய வார்த்தையின்படியே வாழ்வதற்கு ஒரு சிறிய சிந்தனையாக இப்பொழுதும் கூட நாம் வேதவசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஒரு சிறிய தியானமாக தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்குமே நன்றாய் தெரிந்த ஒரு விஷயந்தான். அது யாருன்னா, இந்த அனனியா, மிசாவேல், அசரியா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய இந்த 3 புருஷர்களுடைய சம்பவம் தான் இங்கே நடக்குது. என்னென்னா, நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய தங்க விக்கிரகத்தை உண்டு பண்ணி தன்னுடைய தூரா என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் வச்சு அதை எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார், கட்டளை போடுறார். இந்த கட்டளையை போடும் பொழுது நீங்கள் வணங்குங்கன்னு மட்டும் சொல்லாமல், அப்படி வணங்காதவர்களை நாங்கள் அக்கினி சூளையிலே போடுவோம் என்று சொல்லியே அங்கே அறிவிக்கப்படுகிறார். அந்த காலகட்டம் வரும் பொழுது அந்த மேலவாத்தியங்கள் எல்லாம், கிண்ணறம், நாகசம் எல்லாம் ஒலிக்கும் பொழுது எல்லாருமே வணங்குகிறார்கள். ஆனால் இந்த 3 புருஷர்களோ அதை வணங்கவில்லை என்று சொல்லி நாம் இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். இதை கண்ட சிலர் போய் ராஜாவினிடத்தில் போய் அவர்களை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது அவர் மறுபடியும் அவர்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்குறார். உங்களுக்காக மறுபடியும் நான் அதே மாதிரி எல்லா மியூசிக்கும் போடுறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் முன்னாடி இதை வணங்குங்க அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது நம்மளாம் என்ன நினச்சிருப்போன்னா, நம்ம எப்படி அதை அணுகியிருப்போம் அப்படின்னு பார்த்தா, யாருமே நமக்கு அங்கே ஒத்தாசைக்கோ உதவுவதற்கோ சப்போர்ட்டுக்கோ யாருமே இல்லை. ஆனால் அவங்க 3 பேருக்கு இல்லை. நமக்கு அதே சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போன்னா, பரவாயில்ல, நான் கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இந்த இடத்துல என்னால் வேறு வழி இல்லை அப்படிங்கிறக்காக வணங்கியிருப்போம். ஆனால் இந்த 3 புருஷர்களை குறித்து பார்க்கும் பொழுது, நான் இதை குறித்துலாம் அவங்களுக்கு பதில் சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னே சொல்கிறாங்க. 3:16 வாசிக்கிறோம், இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை என்று சொல்கிறார். நீர் நிறுத்தின இந்த பொருட்களே வணங்க மாட்டேன். எங்களுடைய தேவன் இந்த அக்னி சூளைக்கும் உமக்கும் எங்களை தப்பு வைப்பார். அப்படி தப்பு வைக்காமலே போனாட்ட கூட பரவாயில்ல, நீ நிறுத்தின இந்த தங்கச்சிலையை நாங்கள் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் மறைமுகமாக வரக்கூடிய தடைகளே நம்ம என்ன பண்ணிடணும்னா அதுக்கு விழுந்து போயிடும். நம்ம மறைமுகமாக வரக்கூடிய நமக்கு விரோதமாக செயல்படக்கூடியவைகளுக்கே நம்ம என்ன விழுந்து போயிடுறோம். ஆனால் நேருக்கு நேராக நீ தேவனை மட்டும் வணங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு தடை சொல்லும் பொழுது, நேருக்கு நேராக அருகாமலே மரணம் இருக்கிறது, அதற்குரிய சூழ்நிலையும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது கூட அவர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வணங்க மாட்டோம். நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு யாருமே வற்புறுத்தலாம் இல்லை. அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, இதே போல் பல விக்கிரகங்களை நம்ம வணங்கக்கூடியவங்களாக இருக்கோம். சும்மா ரொம்ப எளிமையாக எடுத்துக்கிட்டாலே தூக்கத்தை நம்ம ரொம்ப விரும்புகிறோம். அதே மாதிரி தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்குற அப்படிப்பட்ட விக்கிரகத்துக்கு நம்மளை யாருமே வற்புறுத்தலை. நீ வேதம் வாசிக்கக்கூடாது, இப்படி கர்த்தருடைய காரியத்தில் இப்படி அநேக நம்மளை யாருமே வற்புறுத்தலை. ஆனாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்மளை வற்புறுத்தாமலே நாம் இப்படிப்பட்ட விக்கிரகங்களை நாம் வணங்கக்கூடியவர்களாக இருக்கணும். தேவனுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை, தேவனுக்கு செலுத்தக்கூடியதை நாம் மற்றவர்கள் சேர்த்தனால அது விக்கிரக ஆராதனையாக இருக்குது. ஆனால் இங்கே இவர்களை பார்க்குறோம், அவர்கள் முன்பாகவே இருக்கிறது தண்டனை. சொல்லுகிறவர்கள் சாதாரண மனிதரோ இல்லை அருகாமை வீட்டுக்காரர்களோ இல்லை அவர்களை போல ஒரு மனிதனும் இல்லை. ராஜா சொல்லுகிறார், அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா சொல்லுகிறார், நீ வணங்கு. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வணங்க மாட்டாங்க. இதுதான் அவங்க தேவன் மேலே வச்சுருந்த இந்த நம்பிக்கையினால் என்ன கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தா, அதில் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ராஜா சொல்கிறாரு, ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாசக்காரனாலும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்ல பார்க்கிறோம். அப்போது இவர்களுடைய இந்த வைராக்கியத்தினால எந்த ராஜாவிற்கு பயப்படாமல் உண்மையான ராஜாவுக்கு கீழ்ப்படிந்த பொழுது, அந்த ராஜாவாலேயே உண்மையான ராஜாவை கர்த்தாதி கர்த்தரை உண்மையான தேவன் என்றும் இரட்சகர் என்றும் அந்த இடத்துல அறிக்கையிட வைத்தார். அதன் விளைவை பார்க்கிறோம். அதற்கப்புறம் அவர்களுக்கு விரோதமாக யாரும் எழும்புவதற்கு வாய்ப்பில்லை, அவர்களை வற்புறுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்படி போயிடும். ஆனால் ஒரு வேளை வணங்கியிருந்தாங்கன்னா இன்னொன்று நிறுத்தி அதுக்கு வணங்க எப்படி வரும்? ஆனால் நானும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்?
நம்ம யாரும் வற்புறுத்தவில்லை. தேவனுக்குரியதை மற்றவர்கள் செலுத்துங்கள், தேவனுக்குரியதை உங்களுக்கு செலுத்துங்கள், தேவனுக்குரியதை உங்கள் நண்பர்களிடத்தில் செலவிடுங்கள், இப்படியெல்லாம் யாருமே வற்புறுத்தல. நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆராதனைக்கு இது பண்ணிடுறோம், ப்ரேயர் மீட்டிங்கு, ஒரு ஜெபக்கூட்டமாக இருக்கட்டும், ஒரு ஊழியமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம இதை தள்ளி வைத்து விட்டு நமக்கு உரியவர்களோ நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கோ இப்படிப்பட்ட விக்கிரகங்களுக்கு நாம் வணக்கமாய் சாஷ்டாங்கமாய் தாழ விழுந்து நம்ம அதை பூஜிக்கிறவர்களாய் மாறிப்போம். அப்படி இருக்கும் பொழுது அவர்களால் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் நாம் யாருக்காக கிறிஸ்துவை விடுகிறோமோ, கர்த்தரை விடுகிறோமோ, அவர்களாலே கிறிஸ்து புகழப்பட மாட்டார், கிறிஸ்து மேன்மைப்பட மாட்டார், கிறிஸ்து மகிமைப்பட மாட்டார். ஒருவேளை நீங்களும் நானும் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக, என் தேவனுடைய காரியத்திற்காக எவைகளெல்லாம் நாம் ஒதுக்கி வைக்கிறோமோ, அவர்கள் ஒரு நாளில் இங்கே ராஜா உடனே அதை என்ன பண்ணார், அறிக்கையிட்டார். ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவங்க அன்னைக்கு அறிக்கையிடலாம், அன்னைக்கு நம்மளை பகைக்கலாம். ஆனால் பாருங்கள், நம்ம கர்த்தருக்கு பிரியமாக கர்த்தரை மட்டுமே கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை கொடுத்து வந்தோம் அப்படின்னா, ஒரு நாட்களில் ஒருவேளை 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், இல்லை 1 மாதம் கூட ஆகலாம், எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தரை அவர்கள் மகிமைப்படுத்தக்கூடிய காரியம் நடக்கும். இவர்கள் தேவனுடைய பிள்ளை, இவன் கர்த்தருடைய காரியத்துக்கு முன்னுரிமை கொடுப்பான், அதனால் அவன் இப்படிப்பட்ட காரியத்துக்கு கூப்பிட வேண்டாம்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. அதனால் நமக்கு எந்த ஒரு இழப்பும் கிடையாது. ஆனால் அவர்களிடத்துல ஒரு காரியத்தை நம்ம சொல்லியிருக்கோம், இவர் தான் தேவன், இவருக்கு மட்டும்தான் நம்ம முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றதை நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, உறுதியாக அவங்களுக்கு நம்ம ஒரு சாட்சியை சொல்லியிருக்கிறோம். அப்படிங்கிறது நடக்கும். யாரு கண்டா ஒரு காலத்தில் நாம் கொடுக்குற இந்த முன்னுரிமையும் தேவனுக்கு செலுத்துகிற இந்த மரியாதையும் பார்த்து ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்படலாம். அது உண்மையாக நடக்கும். அதனால் இவர்கள் கண்களுக்கு முன்பாக இருந்த இந்த தடையை அவர்கள் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையினாலும் விசுவாசனாலும் ஜெயித்தார்கள். நம்ம யாரும் வற்புறுத்தாமலும் நாம் விழுந்து கொண்டிருக்கிறோம், தாழ விழுந்து கொண்டிருக்கிறோம். இதில் சொன்னார் ராஜா, தாழ விழுந்து பணியுங்கள் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் மாட்டேன் என்றார்கள். ஆனால் நீங்கள் நானும் தாழ வணக்கமாய் விழுந்து அநேக காரியங்களை தேவனை அசட்டை பண்ணி மற்றவைகளுக்கு நாம் தாழ விழுந்து வணங்கி கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி தேவனுக்கு பிரியமானவர்களாக தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் வாழ்ந்தோம் அப்படின்னா, இந்த ராஜா அறிவித்தது போல, இவரை போல ரட்சிக்கத்தக்க வேற தேவன் இல்லை என்று அவர் சொன்னது போல, என்னுடைய வாழ்க்கையை பார்த்து நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள், நம்மளுடைய நண்பர்களாக இருக்கலாம், நம்முடைய வீட்டாராக இருக்கலாம், நம்மை பகைக்கிறவங்களாக கூட இருக்கலாம், அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, இவர்களுடைய தேவன் ரட்சகர் என்று சொல்லி ஒரு நாளில் அறிக்கையிட்டு அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனால் நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம். நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையில் உறுதியாக இருந்து கர்த்தர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தை நாளுக்கு நாள் நம்மளை வர்த்திக்க பண்ணி கர்த்தரை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் உயர்த்தக்கூடியவங்களாய், அவருக்கு மகிமை கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வோம். நம்மளோடு கூட இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்வோம். இந்த நாள் முதற்கொண்டு இப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாட்களில் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். இந்த நாளை இப்படிப்பட்ட நற்சிந்தனையோடு துவங்குவோம். கர்த்தர் தாமே இந்த நாளையும் இந்த வேலையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. தேவனுடைய நாமம் மட்டுமே மறுபடியும் மகிமைப்படுவதாக. ஆமென்.